ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு தமிழ் எஜுகேஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இன்ஜெக்ஷன் மோல்டிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் என்னென்ன டைப்ஸ் மோல்டிங்லாம் இருக்குது அண்ட் அதோட அப்ளிகேஷன் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இன்ஜெக்ஷன் மோல்டிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதுதான் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷினு. இந்த மிஷின் மோல்ட் சைஸை பொறுத்து பல டைப்பில் இருக்குது. இந்த மிஷினை இண்டஸ்ட்ரியில் ஃபிக்ஸ் பண்ண என்னென்ன ரெக்யர்மெண்ட் வேணும்னா, மிஷினை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஃப்ளோர் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். தென் மிஷினுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் பவர் கனெக்ஷன் எந்த ஒரு வோல்டேஜ் ப்ராப்ளம் இல்லாமல் ப்ராப்பராக இருக்கணும். பிகாஸ் ப்ராப்பர் வோல்டேஜ் கனெக்ஷன் இல்லைட்டா சர்க்யூட் ஃபெயிலியர் ஆர் மோட்டர் ஃபெயிலியர் ஏற்பட ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் ஃப்ளாட்னஸ் வந்து மிஷினுக்கும் ஃப்ளோருக்கும் சரியாக இல்லாட்டா இன்ஜெக்ட் ஆகக்கூடிய மெட்டீரியல் வந்து நாசில் வழியாக லீக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மோல்டிங் மிஷின் வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாம்பிங் யூனிட்டு, அதாவது மோல்டு அந்த சைடு உள்ள ஒரு யூனிட்டை சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் யூனிட்டு. இது வந்து நாசிலு, அந்த ஹீட்டரு, ஹாப்பரு அதெல்லாம் சொல்லலாம். இந்த மிஷினில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டைபார்ஸு, மோல்டு, மூவல் பிளேட்டு, மிஷின் கண்ட்ரோலரு, ஸ்டேஷனரி பிளேட்டு, ஸ்க்ரூ பொசிஷன் இண்டிகேட்டரு, நாசிலு, இன்ஜெக்ஷன் பேரலு. இதெல்லாம் அந்த ஸ்க்ரூ வந்து ரொட்டேட் ஆகி நமக்கு வந்து நாசில் வழியாக இன்ஜெக்ட் ஆகும். ஹீட்டர் பேண்ட்ஸு, அதாவது டெம்பரேச்சர் யூனிட்டு, ஹாப்பரு, மெட்டீரியல் ஸ்டோரேஜ் யூனிட்டு, ஸ்க்ரூ மோட்ரு, அந்த ஸ்க்ரூ வந்து ரொட்டேட் பண்ணக்கூடிய மோட்ரு, தெர்மோலேட்டர், அதாவது இது வந்து எம்டிசின்னு சொல்லலாம், அதாவது மோல்டு டெம்பரேச்சர் கண்ட்ரோலர். இப்போ மிஷினில் இருக்கிற பார்ட்ஸோட யூஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். டைராய்ட்ஸு, இந்த டைராய்ட்ஸில் தான் மோல்டு வந்து கிளாம்ப் பண்ணுவாங்க. சப்போஸ் இது டேமேஜ் ஆனால் மோல்டு கிளாம்ப் பண்ணுறது கஷ்டம். நெக்ஸ்ட்டு மோல்டை பற்றி சொல்லணும்னா இது ரெண்டு சைடாக பிரிக்கலாம், கோர் சைடு அண்ட் கேவிட்டி சைடு. இது மோஸ்ட்டாக கோர் சைடில் வந்து கோர் இன்செட் இருக்குது, இந்த கேவிட்டி சைடில் வந்து எஜெக்ஷன் பின்ஸ்லாம் இருக்குது. இந்த கோர் இன்செட் வந்து ப்ராடக்ட்டுக்கு தேவையான ஷேப்பை கொடுக்கும். தென் எஜெக்ஷன் பின்ஸோட யூஸ் வந்து மோல்டு ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சவும் மோல்டை ஓப்பன் ஆகும். அப்போ ப்ராடக்ட் வந்து மோல்டிலேருந்து எஜெக்ட் பண்ணும். மோல்டை பொறுத்தவரை கோர் சைடு அந்த கேவிட்டி சைடு ப்ராப்பராக மேட்ச் ஆகணும். சப்போஸ் சரியாக மேட்ச் ஆகாட்டால் அவுட்புட் ப்ராடக்ட்டில் ஏதாவது மோல்டிங் இஷ்யூ வந்து வரும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வந்து பிளேட்ஸு. இந்த பிளேட்ஸ் வந்து ரெண்டாவது சொல்லலாம். ஒன்று வந்து மூவபிள், இன்னொன்று வந்து ஸ்டேஷனரி. மூவபிள் பிளேட்ஸ் வந்து கிளாம்பிங் யூனிட் பக்கம் இருக்குது, அண்ட் ஸ்டேஷனரி பிளேட் வந்து இன்ஜெக்ஷன் யூனிட் சைடு இருக்குது. இதோட முக்கியமான யூஸ் வந்து மோல்டு வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து கண்ட்ரோலரு. இது வந்து ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஒரு மானிட்ரு. இந்த பேனலில் வந்து எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கீ ஃபெசிலிட்டி இருக்குது. மோல்டு ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த க்ளோஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இன்ஜெக்ஷன் யூனிட்டு செப்பரேட் பண்ணக்கூடிய ஆப்ரேட் பண்ணக்கூடிய பட்டன்ஸ்லாம் மிஷினில் இருக்குது. அண்ட் மிஷினை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எல்லா செட்டப்புமே இதில் தான் இருக்குது. ஆப்ரேட்டிங் கண்ட்ரோலை பொறுத்தவரை மேனுவல் ஆப்ரேட்டிங், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அண்ட் செமி ஆட்டோமேட்டிக்லாம் இருக்குது. அது வந்து மோல்டை பொறுத்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த கண்ட்ரோல் பேனல் ஃபுல்லாக டச் மாடல்லே வந்துருச்சு. இந்த கண்ட்ரோல் எப்படி ப்ரோக்ராம் போடுறது பற்றி இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் செலெக்ஷன், அதாவது ஒவ்வொரு ப்ராடக்டாக அதோட யூஸ் பண்ணுற விதத்தை வச்சு ஸ்ட்ராங்காக வேணுமா இல்லை ஸ்ட்ராங் கம்மியாக வேணுமா அதை பொறுத்து வந்து இல்லை சில ப்ராடக்ட் வந்து பெண்ட் ஆகிற மாதிரியாக இருக்குது, அந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான மெட்டீரியலை டிசைட் பண்ணணும். இதை வந்து இந்த மெட்டீரியல் செலெக்ஷனில் ரொம்ப முக்கியம். ஸோ செலக்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து கரெக்டாக இருக்கணும். பிகாஸ் ஒவ்வொரு மோல்டும் ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி மோல்டு வந்து இருக்கும். சில நேரத்தில் நம்ம மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணி யோசினா மோல்டில் இருக்கிற பின்ஸ், அதாவது எஜெக்ஷன் பின்ஸு, கோர் பின்ஸு, கேவிட்டி சைடில் உள்ளது ஏதாவது வந்து டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்படி செலக்ட் பண்ணக்கூடிய வந்து மெட்டீரியலை வந்து ப்ரீஹீட் பண்ணணும். அதாவது மெட்டீரியல் ப்ரீஹீட் பண்ணால் ஓவனில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ரீஹீட் எதுக்குன்னா, எக்ஸாம்பிளுக்கு இன்ஜெக்ஷன் யூனிட்டில் ஹீட்டரில் மெட்டீரியல் வந்து மெல்ட் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் வந்து ஒரு 200 டிகிரி செட் பண்ணியிருக்காங்கன்னா, ஹாப்பரில் ஒரு 60 அல்லது 80 டிகிரி செட் பண்ணுவாங்க. ஸோ ஹாப்பரில்
ஸோ ஹாப்பரில் லோட் பண்ணுறக்கூடிய முன்னாடியே வந்து மெட்டீரியல் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஹாப்பரில் லோட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து அதுக்கு முன்னாடி அந்த 80 டிகிரி 60 டிகிரி வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதனால் வந்து ஹாப்பரில் வந்து அந்த ஃப்ரீ ஹீட் ஆகக்கூடிய அந்த 80 டிகிரி ஆகக்கூடிய அந்த டைம் கன்சப்ஷனை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து ஹாப்பரை பற்றி சொல்லணும்னா இது மெட்டீரியல் ஸ்டோரேஜ் யூனிட்டு. இதில் தான் மெட்டீரியல் வந்து லோட் பண்ணுவாங்க. இந்த ஹாப்பர் வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற மெட்டீரியலோட டெம்பரேச்சரை வந்து இது வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் யூனிட்டு ஆர் ஹீட்டரு. இந்த ஹீட்டர் ஜோன் வந்து 1, 2, 3ன்னு வந்து மிஷினை பொறுத்து நம்ம சேஞ்ச் ஆகும். அந்த ஜோனை தேவைக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராம் போடும்போது செட் பண்ணிக்கலாம். எந்தெந்த ஜோனில் எவ்வளோ டெம்பரேச்சர் வேணுமோ இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் சப்போஸ் ஒரு ஹீட்டர் ஃபெயிலியர் ஆனாலும் எந்த ஒரு ப்ராசஸுமே டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ரொட்டேட்டிங் ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூவோட ரொட்டேஷன்னால தான் மெல்ட் ஆகக்கூடிய மெட்டீரியல் வந்து மூவ் ஆகி நாசிலுக்கு போகும். சம் அட்வான்ஸ்டு மிஷினில் இதோட பொசிஷனை வந்து வெளியே பார்த்துக்கலாம். அது பொசிஷன் கரெக்டாக இருக்கா இல்லை பொசிஷன் வந்து நாசிலுக்கு ஸ்க்ரூக்கு மேட்ச் ஆகிருக்கா இல்லையான்னு சரியாக பார்த்துக்கலாம் வெளியவே. நெக்ஸ்ட்டு வந்து நாசில். ரொட்டேட்டிங் ஸ்க்ரூ வழியாக மெல்ட் ஆகி வர மெட்டீரியல் இந்த நாசில் வழியாக தான் மோல்டுக்கு உள்ளே போகும். இந்த நாசில் கூட இப்போ டயா வச்சு, அதாவது அதோட ஐடி, நாசிலோட இன்னர் ஐடி சொல்லுவாங்களா, அது இன்ஜெக்ட் ஆகக்கூடிய ஐடி, அதை வச்சு ரொம்ப டைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எம்டிசி, அதாவது மோல்டு டெம்பரேச்சர் கண்ட்ரோல். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. பொதுவாக மோல்டு டெம்பரேச்சர் வந்து வாட்டர் லைன் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சில மோல்டு கூலிங் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க, சில மோல்டில் வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. சில சமயம் கோர் சைடு அந்த கேட் சைடு வேறு மாதிரியான வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சைடு கோல்டு யூஸ் பண்ணுவாங்க, இன்னொரு சைடு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தேவைப்படுற ஹாட் வாட்டரோட டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணி கண்ட்ரோல் பண்ண இந்த எம்டிசி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எம்டிசியில் வந்து டெம்பரேச்சர் ரேஞ்ச் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டூலிங், அதாவது மோல்டு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் செலெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த மெட்டீரியல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதாவது ப்ரீ ஹீட் பண்ணணும்னா ப்ரீ ஹீட் பண்ணுவாங்க. சப்போஸ் நமக்கு கலர் வேணும்னா மாஸ்டர் பேட்ச் மிக்ஸ் பண்ணணும்னா மாஸ்டர் பேட்ச் எந்தெந்த கலருக்கு எந்தெந்த மாதிரியான மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணணுமோ அது மிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து மெட்டீரியல் வந்து ஹாப்பரில் லோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இன்ஜெக்ட் ஆகக்கூடிய அந்த மிஷினில் வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அதாவது அந்த மானிட்டரில் வந்து ப்ராசஸ் செட் பண்ணுவாங்க. ஹீட் இவ்வளோ இருக்குன்னு, ப்ரெஷர் இவ்வளோ இருக்குன்னு, அதாவது ஹோல்டிங் டைம் இவ்வளோ இருக்குன்னு, அதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் வந்து அந்த ப்ராசஸ் எப்படி போடுறதுன்னு தெளிவாக பார்ப்போம். அடுத்து வந்து மெட்டீரியல் வந்து நாசில் வழியாக அந்த ஒவ்வொரு ஹீட்ரு ஜோனையும் தாண்டி மோல்டுக்குள்ளே இன்ஜெக்ட் ஆகும். அடுத்து வந்து மோல்டில் வந்து அந்த மெட்டீரியல் வந்து ஃபில் ஆகும். அடுத்து வந்து கூலிங் டைம் செட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ நேரத்தில் வந்து இந்த மோல்டு செட் ஆனதுக்கப்புறம் கூல் ஆகணும்னு. அந்த கூலிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மோல்டு ஓப்பன் ஆகி அந்த எஜெக்ஷன் பின் வழியாக ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு எஜெக்ட் ஆகும். இப்போ அந்த வெளியே வந்து அவுட்புட் ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் கொடுப்பாங்க. அந்த குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷனில் பாஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு அவுட்புட் ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷனில் என்னென்னலாம் செக் பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ராடக்ட் அவுட்புட் வந்து ஷார்ட் ஃபீல்ட் இருக்கா, அதாவது சரியாக ஃபில் ஆகாமல் இருக்கா மெட்டீரியல். அடுத்து ஃப்ளாஸ், எக்ஸிஸ்ட் மெட்டீரியல் ஏதாவது இருக்கா, ஸ்ட்ரீக்ஸ்னால் ஒயிட் கலர் மார்க்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை வாட்டர் மார்க்ஸ் இருக்கா, இல்லை பின் மார்க்ஸு, பப்புள்ஸு, வெல்ட் லைன்னா அதாவது அந்த மோல்டு வந்து ஃபில் ஆகக்கூடிய அந்த என்ஃபில்லிங்கில் வந்து ஏதாவது லைன் வரும், சரியாக ஃபில் பண்ணாமல் லைன்ஸ் வரும். அது கரெக்டாக இருக்கா, அந்த கேட் பாயிண்ட் வந்து கரெக்டாக கட் ஆகிருக்கா, அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அடுத்து வந்து வெயிட் வேரியேஷன் வருதான்னு பார்ப்பாங்க. சப்போஸ் வெயிட் வேரியேஷன் ஆனால் டைமென்ஷன் இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குது. அசம்பிளி பார்ட்ஸுக்கெலாம் டைமென்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து கலர் வேரியேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ க்ரீன் கலரில் வேணும்னா க்ரீன் கலர்லாம் வேணும். மெட்டீரியல் மிக்சர் வந்து சரியாக இல்லாமலோ இல்லை டெம்பரேச்சர் வந்து சரியாக இல்லாமல் இருந்ததுன்னா நாசில் அந்த கலர் வேரியேஷன் வர வாய்ப்பு இருக்குது. அதாவது மெட்டீரியல் வந்து இப்போ சப்போஸ் ஒரு கலர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, பிளாக்கை தவிர வேறு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து கலர் வந்து ஒரு பிளாக் டாட் மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. வேறு டஸ்ட் ஏதாவது உள்ள அந்த மெட்டீரியல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. இல்லைனா பாஸ் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் ப்ராடக்ட் கிடைக்கும். இப்போ வந்து மோல்டிங் ப்ராசஸ் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை பார்த்துருப்போம். இன்னும் மற்ற ப்ராசஸ்லாம் எப்படி நடக்குதுன்னு இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறோம். இந்த இதே மாதிரி ரொம்ப டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிற தமிழ் எஜுகேஷன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.